பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். குழந்தையை பெற்றெடுத்ததின் பிறகு அந்த அப்சர பெண் ரிஷியிடம் பிள்ளையை தந்துவிட்டு மீண்டும் சொர்க்கலோகம் சென்று விட்டாள். அவள் சென்றது ரிஷியின் நெஞ்சிலே தீயாய் சுட்டது. அதன் விளைவால் அவர் வேதனை அடைந்தார். அவருக்கு பிரபு அருளால் அவர் அகந்தை குறுகிய மோக எண்ணங்கள் நீங்கியது. பிறகு பக்தி ஞானம் என்ற கடலிலே மிதந்தார். சசிராயன் மீண்டும் தவம் செய்ய வனம் செல்கையில் தனக்கு பிறந்த அந்த பிள்ளையையும் அழைத்துச் சென்றார். அந்த பிள்ளைதான் காலத்தின் சுழற்சியில் காலயவனன் என்ற பெயர் கொண்டு மிலேச்ச தேசத்தின் அரசனானான். சசிராயனின் மகன் மிலேச்ச தேசத்தின் மன்னனானானா? அது எப்படி நடக்க முடியும்? எந்த சமயம் சசிராயனும் அந்த அப்சர மங்கையும் காதல் மயக்கத்தில் ஆழ்ந்தனரோ அதே சமயம் மிலேச்ச தேசத்தை வையம் புகழும் ஒரு மாபெரும் வீர மன்னன் ஆட்சி செய்து வந்தான். அவன் பெயர்தான் தால்சந்த். பகைவனின் ஆட்கள் அனைவரையும் வெட்டி வீழ்த்த புறப்படுங்கள், வெட்டி வீழ்த்த புறப்படுங்கள், வெட்டி வீழ்த்த புறப்படுங்கள், வெட்டி வீழ்த்த புறப்படுங்கள். தால்சந்த் தனது ராஜ்யத்தின் எல்லையை மேலும் மேலும் விரிவுபடுத்தினான். சுற்றியிருந்த அனைத்து நாடுகளையும் ஆக்கிரமித்ததுடன் அந்த நாட்டு அரசர்களையும் அடிமைப்படுத்தினான். அவர்களது அரண்மனை பொக்கிஷங்களை தனது நாட்டுக்கு எடுத்து வந்தான். அவனிடம் அளவற்ற செல்வம் இருந்தது, வலிமை இருந்தது. வேற்று நாட்டு அரசர்கள் அவனை கண்டு நடுங்கினர். மன்னவன் என்றும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதந்து வந்தான். போரிலே தான் பெற்ற வெற்றிகளை கொண்டாடுவதற்காக எப்போதும் ஆடல் பாடல்களில் மனதை செலுத்தினார். போதும், நிறுத்துங்கள். செல்வம் அனைத்தும் அவனிடம் அதிகம் இருந்தது. அப்படி இருந்தும் ஆழ்மனதில் அவனுக்கு மகிழ்ச்சியே இல்லை. அவனுக்கு இதை பற்றியே துயரங்கள் துயரங்கள். உலகத்தில் உள்ள அனைத்து செல்வங்களும் அவனிடம் கொட்டி கிடந்து என்ன, தனக்கு ஒரு குழந்தை இல்லையே என்ற ஏக்கம் வேதனை அவனை வாட்டியது. தனக்கு ஒரு குழந்தை இல்லையே என்ற உறுத்தல் அவன் மனதிலே நிரந்தரமாக குடிகொண்டிருந்தது. இதனால் அனுதினமும் அவன் குழப்பத்திலே உழன்று கொண்டிருந்தான். பல முறைகள் பார்த்து விட்டேன். எப்போதும் தாங்கள் ஏன் இப்படி குழம்புகிறீர்கள் மன்னா? பார்த்தாலே தெரிகிறது தங்களுக்கு ஏதேதோ நினைப்புகள். அடிபட்ட சிங்கமாக நீங்கள் கர்ஜிக்கிறீர்கள். எதையாவது பேசுங்கள், இந்த மௌனத்தை கலையுங்கள். இப்படியே இருந்தால் இதய பாரம் குறையாது. எப்படி சொன்னாலும் உனக்கு புரியாது. எனக்கு புரியாது, அதனால் தெரிந்து கொள்ள வேண்டும். தங்களுக்கு இந்த நிலை வந்தது ஏன்? இந்த நிலை ஏன் வந்தது? மாறாது தடுக்கின்றது பாழும் விதி. புரியும் அதுவும். புண்படுத்தி ஏன் விதி விளையாடுகின்றது? அந்த விதிதான் என்ன? முதலில் அதை நான் அறிய வேண்டும். பாழும் விதி பதில் சொல்ல வேண்டும். மாளிகையிலே என்னை வைத்து இந்த வசதி, வாழ்வு, பதவி, இத்தனை பெரிய சாம்ராஜ்யம் எப்படி தந்தது? மனம் மகிழ எனக்கு பிள்ளையை ஏன் தரவில்லை? அது இப்படி ஒரு மாளிகை போதுமா? மன்னனாக வாழ்ந்தால் நிம்மதி வருமா? வாரிசு இல்லையே. பிள்ளையை மட்டும் தராமல் இருக்க காரணம்
புரிய வேண்டும். இந்த மாளிகை எதற்கு? இந்த மாளிகையிலே நானும் ஒரு தூணாக நிற்கவா? இல்லை இவைகளோடு நானும் ஒரு மரமாக வாழவா? பொருள் மட்டும் தந்து என்னை ஏன் அழ வைக்கிறாய் பாழும் விதியே நீ? எனக்கு யார்தான் பதில் சொல்லுவார்? இதற்கு யார் இருக்கிறார்? இருக்கிறார். யார்? வாருங்கள் என்னுடன். எங்கே? எங்கிருந்து வெகு தூரத்தில். 4 நாட்கள் கடந்தால் அனந்தகிரி மலையில் உள்ள குகையிலே ஒரு பாபா இருக்கிறார். அவர் வருங்காலத்தை விளக்கி காலத்தின் குறைகளை நீக்கி கையிலே உள்ள கனி போல தெள்ளத் தெளிவாக சொல்கிறார். அவர்தான் உங்களுக்கு விடை கூற முடியும். போகலாம், வாருங்கள். நிச்சயம் போகலாம். என் கேள்விக்கு பதில் பெறுவதற்கு இந்த பூமியிலே நான் எந்த மூலைக்கும் செல்லத்தான் வேண்டும். அதற்கு பிறகு தால்சந்தின் அமைச்சர் அந்த ஆனந்தகிரி மலையிலுள்ள பாபாவிடம் மன்னனை அழைத்துச் சென்று பணிவோடு நிறுத்தினார். மேலே இருப்பவன் அருள், அவன் கருணை இரண்டுமில்லையேல் எதுவும் நடக்காது. அவன் மனமே கருணைக் கடல், அவனே நம்மை கரை சேர்ப்பான். அவனுக்கு உன்னை பற்றி தெரியும். அந்த இறைவன் உன் துயரத்தை மாற்ற ஏற்பாடு செய்திருக்கிறான். முன்பே ஏற்பாடு செய்திருக்கிறாரா பாபா? நீ படும் வேதனை நீடிக்காது. உனக்கு ஒரு பிள்ளை கேட்கிறாய். உன் பிள்ளை கலி தீரவும் உன் ஆட்சி பொறுப்பை வழங்கவும் உனக்கு பிறகு உன் குலத்தின் பெயரை நிலைநாட்டவும் உன்னுடைய வீரமகன் உன்னையும் உன் பிரிய மக்களையும் உயிர் போல கருத வேண்டும், இல்லையா? ஆம் பாபா. இப்போதே உன் நாட்டின் எல்லை பகுதிக்கு செல். அங்கே தார்கண்டு வனத்துக்கு போ. ஒரு பிள்ளை கிடைக்கப் பெறுவாய். தார்கண்ட் வனத்தில் பிள்ளை கிடைப்பானா? அந்த பிள்ளையை எடுத்துச் சென்று உன் பிள்ளை போல கருது. உனக்கு பிறகு உன் ஆட்சியை அவன் காப்பாற்றுவான். அதற்குத்தான் பிறந்திருக்கிறான். பிறந்து விட்டானா? சசிராயன் என்ற முனிவர் மூலமாக சொர்க்கத்தில் அப்சரப்பின் கர்ப்பத்தில் அந்த பிள்ளை பிறந்திருக்கிறான். அந்த பிள்ளையை நீ அன்புடன் வளர்த்து வர வேண்டும். சொந்த மகனைப் போல அவன் உன் பெயரை நிலைநாட்டுவான். விதியின் விளைவே அந்த பிள்ளையின் பிறப்பு. உன்னை விட அவன் வலிமை மிக்கவன், சிறந்த ஒரு வீரன். இந்த தரணியிலே அவனை வெல்ல ஆளே இல்லை. இப்படி ஒரு பிள்ளையை அடைவதற்கு நீ அதிர்ஷ்டம் செய்திருக்கிறாய். இந்த குழந்தை பகவான் சங்கரரின் அருளால் பிறந்தது. இந்த மைந்தனை எந்த மாவீரனாலும் எந்த அஸ்திர சஸ்திரங்களாலும் கொன்றுவிட முடியாது. செல், உன் செல்வக்குமாரன் வனப்பகுதியில் காத்திருக்கிறான். அவனை சசிராயனிடமே கேள், உன் தத்து பிள்ளையாக. செல்.